எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். இதையும் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்குங்க. தக்காளி பாதி வதங்கின உடனே நம்ம வந்து காய் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன காய் விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா வதங்கட்டும். இப்போ காயெல்லாம் பாதி வதங்கின உடனே நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த மசாலாவும் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து பிரியாணி மசாலா ரெசிபின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இது நம்ம வீட்டிலே அரைச்சது பிரியாணிக்காக. மசாலாலாம் வதங்கின உடனே நம்ம வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணுவோம். அரிசிக்கு ஏற்ற ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். புதினா கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட சாப்பிடுவாங்க மாதிரியா. இப்போ தான் காலையில் டிஃபன் கொடுத்தேன் வந்து ஒரு 12. அரிசி பாதி வந்த உடனே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்குள்ளே அடுத்த சைடு பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல நம்ம வந்து தம்மில் வைக்கிறதுக்காக ஹீட் ஏட் பண்ணிகிட்ருக்கோம். அரிசி இந்த மாதிரி மேலே வந்தோடனே நம்ம இப்போ தம் வைக்க போகிறோம். என்னம்மா வேணாம்? நம்ம தம்மில் தூக்கி வச்சுருவோம். இப்போ தூக்கி வச்சுட்டு மேலே இப்போ நம்ம வெயிட் வச்சுருவோம். வெயிட் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.